2024 மக்களவைத் தேர்தல் 4.65 கோடி வாக்குகளை கடைசி 2 நிமிடத்தில் திருட்டுத்தனமாக சுருட்டியது பாஜக. இது பாஜகவுக்கு கூடுதலாக 79 சீட் பெற்று தந்தது. அது மட்டும் நிகழாமல் தேர்தல் ஆணையம் தடுத்திருந்தால் NDA 213, இந்தியா கூட்டணி 316 பெற்று ஆட்சி அதிகாரத்தில் ராகுல் காந்தி பிரதமராக விற்றிருப்பார். நிம்மியின் கணவர் பிரபாகரர் பேட்டி. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் தான் சொல்கிறார், வேறு யாரும் சொல்லலைங்க. இந்த கொடுமையை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? நம்ம தேர்தலில் இந்த அளவு பப்ளிக்காக பயம் இல்லாமல் யார் என்ன கேட்க முடியும் அப்படிங்கிற இந்த தைரியத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த பிஜேபி ஓட்டு திருடர்கள் எந்த அளவு மக்களுடைய வாக்குகளை திருடி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு திமிரிலையும் மமதையிலையும் இந்த நாட்டை சுரண்டி சுடுகாடாக ஆக்கிக்கிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணி இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே வழி, இவர்களை அடுத்த முறை எந்த எக்காரணத்தை கொண்டு நம்ம மேலே ஏற்ற. Calculation is that the NDA BJP benefited by 79 seats. If that were not the case, the NDA BJP would have been 213. And India Alliance could have been, instead of 237, 316. On the basis of this, some people are raising the. இந்த உண்மைகள்லாம் சொல்றது வேற யாரும் இல்லை, பிஜேபியோட நிதியமைச்சருடைய கணவர் சொல்றாரு.